ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் 3 முக்கியமான பிளேஸை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து வேலூரில் இருக்கிற ஸ்ரீ சென்னகேசவா டெம்பிள், அதுக்கப்புறம் ஸ்ரீநகரில் உள்ள சாரதா அம்பாள், அதுக்கப்புறம் வித்யாசங்கரேஸ்வரர் டெம்பிள், அதுக்கப்புறம் ஸ்ரீமணியில் இருக்கிற ஃபால்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் பெங்களூர்லேருந்து சென்னகேசவா டெம்பிளுக்கு ஏர்லி மார்னிங் 1 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். பெங்களூர்லேருந்து சென்னகேசவா டெம்பிள் போகிறதுக்கு 250 கிலோமீட்டர். இது வந்து 4.5 hours டைம் எடுக்கும். நாங்கள் வந்து நேஷனல் ஹைவே ரோட்டில் தான் போகிறோம். இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்கும், எந்த வித ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இந்த டெம்பிள் வந்து மார்னிங் 7:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவான்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து வர்ற வழியில் ஒரு டீ கடையில் நாங்கள் விசாரிச்சதில் வந்து அவங்க வந்து 6 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க, பூஜை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம், ஒரு 7 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோயிலுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. இந்த கோயிலோட பேக் சைடில் இருக்குது. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா அந்த காரை அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணி டோக்கன் வாங்கிக்கலாம். வேலூர் சென்னகேசவா டெம்பிள் வந்து 12ஆம் நூற்றாண்டில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரமிக்க வைக்கும் இந்து கோயில். இந்த வீடியோவில் தெரிகிற பில்லரை பார்த்தீங்களா, இது வந்து ஆன்டி கிராவிட்டி பில்லர். அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கூட இல்லாமல் 1000 வருஷத்துக்கு மேலே ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. இந்த கோயில் வந்து ஹைசாலியா பேரரசு ஆட்சியில் கட்டப்பட்ட கோயில் இது. இந்து கடவுளான விஷ்ணுவின் ஒரு வடிவம் இந்த கோவில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோயில் வந்து வைணவ மதத்துல ஒரு முக்கியமான யாத்திரை தலமாக உள்ளது. ஹைசாலியா பேரரசு மன்னரால இங்க பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. அதுல இந்த வேலூர் சென்னகேசவ டெம்பிள் ஒன்று. இது மட்டும் இல்லாம ஹலபேடுல ஹொய்சாலியா டெம்பிள்ங்கிற ஒரு டெம்பிள் இருக்குது. நீங்க இந்த டெம்பிளுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டெம்பிளையும் விசிட் பண்ணுங்க. அதுவும் நியர்பை இதுக்கு பக்கத்துல தான் இருக்குது. இந்த கோயிலை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிக்கலான சிற்பங்கள் மற்றும் தனித்துவமான தூண்களை கொண்டுள்ளது. இந்த கோயில்ல உள்ள இந்த சிலைகளை எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா அவங்க வந்து செதுக்கியிருப்பாங்க. இந்த சிலைகள் மட்டும் கிடையாது. இங்க உள்ள அந்த பில்லரையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுமே அவ்வளோ நுண்ணியமா செதுக்கியிருப்பாங்க அவங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன சிலையுமே அவ்வளோ நுண்ணியமா, அவ்வளோ அழகா செதுக்கியிருப்பாங்க. நாம அத பார்க்கறதுக்கு அவ்வளோ ரசனையா இருக்கும். சிக்மங்களூருக்கு நீங்க வர மாரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த கோவிலையும் நீங்க வந்து ஒரு விசிட் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கும் இந்த கோயில காமிங்க. நம்ம முன்னோர்கள் கட்டின இந்த ஒரு பிரமிக்க வைக்கும் கோயிலை வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த கோயிலுக்கு ஃப்ரண்ட் சைடுல வந்து சுமுகாங்கிற ஒரு வெஜ் ஹோட்டல் இருந்துச்சு. அங்க வந்து நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டோம். நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்க வந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணுங்க. தென் வந்து நாங்க வந்து சிருங்கேரிங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். சென்னகேசவா டெம்பிள்ல இருந்து சிருங்கேரிக்கு வந்து 100 கிலோமீட்டர் டிஃபரன்ஸு. இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டிராவல் இருக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. இது வந்து ஒரு சின்ன ஹில்ஸ்ல நீங்க ஏறி வர மாதிரி இருக்கும். இங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் வெளியே இருக்குது. அதுக்கு வந்து பார்க்கிங்னு தனியாக எதுவும் சார்ஜஸ் பண்ணல அவங்க. இந்த விளாகத்துக்குள்ள 2 கோயில் இருக்குது. ஒன்று வந்து சாரதா அம்பாள் டெம்பிள், இன்னொன்று வந்து வித்யா சங்கரேஸ்வரர் டெம்பிள். இந்த கோயிலுக்குள்ள நீங்க வந்த உடனே அப்படி நீங்க பின்னாடி அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலோட அந்த கோபுரம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க கொஞ்சம் உள்ள வந்த உடனே இங்க பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல சாரதா அம்பாள் டெம்பிள் இருக்கும். அதையும் தாண்டி இருக்கிறதா வந்து வித்யாசங்கரேஸ்வரர் டெம்பிள். இந்த கோயில்ல வந்து 2 அற்புதமான யானைகள் இருக்குது. 2 யானையுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு.
நாங்க என்னோட குடும்பத்தோட வந்து இந்த யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வித்யாசங்கரா டெம்பிளுக்குள்ள போய் சாமி தரிசனத்தையும் நாங்க பெற்றோம். 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கர யோகிங்கிற ஒரு மிகப்பெரிய யோகியால கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் மடம் தான் இந்த மடம்னு சொல்றாங்க. ஆதிசங்கர யோகி எதற்காக இந்த இடத்துல வந்து மடத்தை கட்டினாங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஆதிசங்கர யோகி வந்து இந்தியா முழுவதும் வந்து பயணம் செய்யும் போது செங்கரியில் உள்ள ஒரு துர்கா நதி கரையில ஒரு கர்ப்பிணி தவளைய வெயிலிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாம்பு வந்து அதை படம் எடுத்து அதுக்கு நிழல் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த அவரு வேட்டையாடுபவர்களிடையே அகிம்சை என்பது ஒரு புனித தரத்திற்கு இயல்பாகவே உள்ளது என்பதை கண்டறிந்த ஆதிசங்கரர் யோகி சிருங்கேரியில் தனது முதல் மடத்தை நிறுவ முடிவு செய்தார் என்று வரலாறு சொல்லுது. நாங்க போன அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசினால பெருமாள் சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்கும். சந்நிதிக்குள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது, அதனால என்னால எடுக்க முடியல. பட் ஆனா உள்ளுக்குள்ள வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. அதோட சிற்பங்கள் அப்புறம் பில்லர் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த கோயில்ல வந்து விஷ்ணுவோட 11 அவதாரமான சிலைகளை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த ஸ்ரீங்கிரி வளாகத்துக்குள்ள சாரதா அம்பாள் சுவாமி மற்றும் வித்யாசங்கர சுவாமி மட்டும் இல்லாம கணபதி சுவாமி, கோதாட சுவாமி, ஆஞ்சநேயர் சுவாமி, பாலசுப்ரமணிய சுவாமி என பல சன்னதிகளும் இருக்குது. இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாத்துக்குமே தினமும் வந்து அன்னதான சாப்பாடு வந்து போடுறாங்க. இதுக்குன்னே தனி மடமே இருக்குது. சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்களும் இந்த அன்னதான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இந்த மடத்தில் சாப்பிட வர பக்தர்கள் எல்லாருமே வந்து கீழே அமர்ந்து சாப்பிட்றதுக்காண்டி அவங்க வந்து காங்கிரீட்டரில் வந்து ஒரு தலை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பெரியவங்க, வயசானவங்க, அதுக்கப்புறம் கீழே தளத்தில் உட்கார முடியாதவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு திண்டு மாதிரி கட்டி விட்ருக்காங்க அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக. எங்களுக்கு வந்து தட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு பாயசம் ஒன்று ஊற்றுனாங்க. அது வந்து ஃபுல்லாகவே இந்த வாழைப்பழத்தில் வந்து அவங்க பஞ்சாமிரதம் மாதிரி இருந்துச்சு. பஞ்சாமிரதம் தனியாக கொடுத்து அப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாதம் வந்து பரிமாறினாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா அங்கே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சின்ன சின்ன ஸ்டால்லாம் இருந்துச்சு. அதில் அந்த வளையலில் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சின்ன சின்ன வளையலில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் வளையல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் என்னென்னா ஸ்ரீமணிங்கிற ஃபால்ஸு. இது வந்து சிருங்கேரியிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலு. கரெக்டாக வந்து 16 கிலோமீட்டர். இந்த ஃபால்ஸில் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 50 rupees ஃபார் அடல்ட்ஸ்க்கு. வந்து கிட்ஸுக்கு வந்து 12 years வரைக்கும் எந்த டிக்கெட்டுமே கிடையாது. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் தனியாக ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்கிங் பே மட்டும் பண்ணணும். இந்த ஃபால்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 minutes வந்து நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும், வாக் இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அவ்வளோ அழகாக க்ரீனிஷாக இருக்கும். ஃபுல்லாகவே ட்ரீஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்து ரொம்ப அழகாக விழுந்துச்சு. இவ்வளோ தண்ணி வந்து வருங்கிறத நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக குளித்தோம். இந்த ஃபால்ஸில் வந்து என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஃபால்ஸ், இந்த கோயில் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பாய் பாய்.